ராவன் ஃப்ரெண்டு டைரக்டர் ரமணா வீட்டுக்கு வராரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கு? டைரக்டர் ரமணா சாருக்காகவும் அவங்க ஒய்ஃப் சாந்தா ரமணா அவங்களுக்காகவும் ஸ்பெஷலா நேந்திரம்பழம் ரவை போட்டு ஒரு ஸ்வீட் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரமணா சார் தான் வந்துங்க விஜய் சார் நடிச்ச திருமலை, அப்புறம் தனுஷ் சார் நடிச்ச சுல்லான் அதெல்லாம் டைரக்ட் பண்ணிருக்காரு. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க பொண்ணு கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக பத்திரிக்கை வைக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இது ஸ்பெஷலா நான் பண்றேன். இதை எப்படி பண்றது உங்களுக்கு நான் சொல்லி தரேன் வாங்க. இந்த ஸ்வீட் ரவை பணியாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. முதல்ல வானலியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 டம்ளர் ரவையை வறுத்தெடுத்து வச்சுடுங்க. அதே வானலியில் கட் செஞ்ச ஒரு நேந்திரம் பழத்தை கொஞ்சமாக நெய் விட்டு வதக்குங்க. பழம் வதங்கி வரும்போது வறுத்து வச்ச ரவையை சேர்த்து கிளறுங்க. கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடுங்க. அப்புறமா 1/2 டம்ளர் பால் சேர்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துடுங்க. ரவை வெந்த பிறகு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்து கலந்துடுங்க. கடைசியாக சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை 2 ஸ்பூன் இல்லைன்னா வெல்லம் சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுன பிறகு உருண்டைகளை பிடிச்சிட்டு குழிப்பணியார கல்லில் நெய் விட்டு உருண்டைகளை போட்டு பொன்னிறமாக ஆனதும் எடுத்தால் செம்ம டேஸ்டியான ரவை பணியாரம் ரெடி. Really fantastic. Amazing. பனானா கேக் மாதிரியும் இல்ல, இன் பிட்வீன் பனியாரம் மாதிரியும் இல்ல, அப்பம் மாதிரியும் இல்ல. இது மூணோட காம்பினேஷன் பியூட்டிஃபுல்.